யாராவது சிரமப்பட்டாங்களா? யாராவது சிரமப்பட்டாங்களா? காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் சிரமப்படுகிற ஒருவரின் சிரமத்தை நீக்குவாரோ யஸ்ஸரல்லாஹு அலை, அல்லாஹ் அவர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிரமத்தை நீக்கி அவருக்கு லேச கொடுப்பான். இங்க மட்டும் இல்ல, மறுமையிலும் சேர்த்துனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் ஒருவர் அடுத்தவனுடைய கஷ்டத்தை நீக்கிட்டார், அல்லாஹ் உன்னுடைய கஷ்டத்தை நீக்குவான். நீக்கிறது மட்டும் இல்ல, மறுமையில் உன் பிரச்சனையை லேசாக்கிறான். மறுமையில யாருக்கும் யாரும் சிபாரிசு எல்லாம் செய்ய முடியாது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுவான், வாப்பாவை பார்த்து அம்மாவை பார்த்து எல்லாம் பிள்ளைங்க ஓடுவாங்க, பிள்ளைங்களை பார்த்து வாப்பா அம்மா ஓடுவாங்க. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வாபி, சகோதரனை பார்த்து ஓடுவான், தாயை பார்த்து ஓடுவான், தந்தையை பார்த்து ஓடுவான். ஏன்னா தந்தைக்கு பயமா இருக்கும், மகன் ஏதாச்சும் அமலை கேட்டுருவானோ, மகனுக்கு பயம் வாப்பா ஏதாவது கேட்டுருவாங்களோ. அங்க அவங்கவங்க தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் இடம். இங்கே ஒரு மூமினின் கஷ்டத்தை நீ நீக்குவா என்றால் அல்லாஹ் உன் மறுமையின் கஷ்டத்தை அவனே நீக்கி விடுவான். உங்க அத்தா கூட உன்னை கண்டு ஓடும் இடம் அல்லாஹ் உனக்கு லேசை தருகிறான் என்ற போது, உலகத்தில் லேசாக மனிதர்களை ஆக்குகிற மனிதர்களை முஹம்மது ரசூலுல்லாஹ் உருவாக்குறாங்க. யாரை உருவாக்குறாங்க? மனிதர்களின் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிற மனிதர்களை. வரலாற்றினுடைய மிகச்சிறந்த ஆய்வாளர்கள், இந்த நூற்றாண்டில் வந்த ஆய்வாளர்கள் அன்னலாருடைய வரலாறை எழுதுகிற போது சொல்வார்கள், இப்படி ஒரு மனிதர் இந்த மண்ணில் கிடைக்கவில்லை. காரணம், அனைத்து மனிதர்களின் மனநிலை அறிந்து அனைத்து மனிதர்களோடும் தன்னை ஒருவராக ஆக்கினார்கள். நல்லா கவனிச்சுக்கணும். அனைத்து மனிதர்களின் மனநிலை அறிந்து அனைத்து மனிதர்களிலும் தன்னை ஒருவராக ஆக்கலாம். ஏழையா அங்கே ஒருவராக, பணக்காரரா அங்கே ஒருவராக, நோயாளியா அங்கே ஒருவராக, மிகச் செழுமையில் இருக்கிறாரா அங்கே ஒருவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எல்லா தரப்பு மக்களையும் மகிழ்விக்கிற அந்த இடம், எல்லா தரப்பு மக்களையும் சரியாக்குற நிலம், அதுக்கெல்லாம் மேலாக எல்லா தரப்பில் இருந்த மனிதர்களிடத்திலும் நல்ல அபிப்பிராயத்தை பெற்றுக் கொண்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே வந்திருக்கிற தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், நல்ல பேர் வாங்கிறது கஷ்டம், வாங்கின நல்ல பேரை ரிப்பேர் ஆக்குறது லேஸ் வேலை தான். நல்ல பேர் வாங்குறது தான் கஷ்டம், பேரை கெடுக்கிறது ரொம்ப லேசு. கெட்ட பேர்லாம் ரொம்ப ஈஸியா கொடுத்துருவாங்க, நல்ல பேர் ஒரு சீக்கிரமா கிடைக்காது. ஆனா உலகத்திலேயே மிகச்சிறந்த மனிதராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை அடையாளம் காட்டி அதற்குரிய மனிதர்களை இந்த உலகத்திலே உருவாக்கி தருகிறார்கள் என்று சொன்னால் நாம் எப்படி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும்? பெருமானாரை பற்றி பேசுறதுங்கிறது அவங்க வாழ்க்கையோடு நிற்கிறது இல்லை, நம்ம வாழ்க்கையை நோக்கி நாம் பார்க்கணும்.